வெல்கம் டு சுதா நெத்திஸ். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது சவ் சவ் ஹல்வா. ரொம்ப அழகாக வந்திருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். சவ் சவ் 300 கிராம் இதுக்கு நான் வாங்கியிருக்கேன். இதை நான் இந்த பீலரை வச்சு நான் இதை பீல் பண்ணிவிட்டு இந்த கிரேட்டரை வச்சு நான் இது திருவி எடுத்துக்கிறேன். சவ் சவ்வை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவு இருக்குது. இதை நெய் விட்டு நல்லா வதக்கிடலாம். பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். எல்லா சைடையும் அப்படியே பரப்பி விட்டுருங்க. அதில் நம்ம திருவி வச்ச சவ் சவ்வை போட்டுடலாம். இந்த நெய்யில் இந்த சவ் சவ்வை வதக்கிடலாம். இதோட கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது நெல்லிக்காய் கலருங்க, சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இல்லை பிஸ்தா க்ரீனில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இதை விட கம்மியாக போடனாலும் போட்டுக்கோங்க, தேவைன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். 1/2 கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் போடுறேன். வறுபட்டுருச்சுங்க. முந்திரி பருப்பு, அந்த சவ் சவ் ஹல்வா எல்லாம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா ஜெல் ஆயிடுச்சு, ஒழுங்காக மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தா நல்லா கிளாஸி லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் இதில் போட்டுட்டு அப்படியே நான் பிளேட்டிங் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க.